நிவின் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அவரால தாங்கிக்க முடியல. என்ன இவ்ளோ நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட காவேரி சொன்னாளா பார்த்தீங்களா? அப்படின்னு சொன்னா, அவ இப்படி சொல்லுவா? அவ தான் உங்கள விட்டு பிரியணும்னு நினைக்கிறாளே! எல்லாத்தையும் நிவின் கிட்ட தான் சொல்வா. அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கின வந்து யமுனா வந்து அப்படியே மனசுலயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அவளுக்கு சொல்லக்கூடாதுன்னு எண்ணம்லாம் கிடையாது விஜய். ஆனா வேற வழி கிடையாதுல்ல. ஏற்கனவே உங்க வீட்ல அப்படின்னோனே, நீங்க என்ன சொல்றீங்க நிவின்? அப்படின்றாங்க. உடனே வந்து இல்ல, இல்ல எதுக்கு வந்து அவங்க குடும்பத்தால உங்களுக்கு பிரச்சனைன்னு நெனச்சிருப்பா. அதனால தான் சொல்லல அப்டின்னோனே, இதெல்லாம் வந்து பிரச்சனையா? அவ பிரச்சனை என்னோட பிரச்சனை இல்லையா? என் பொண்டாட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருக்க முடியுமா? இப்படிலாம் காவேரி ஏன் தான் பண்றாளோ தெர்ல. சரி இப்ப எதுக்காக வந்து கொடைக்கானல் வரைக்கும் போனா? உங்களுக்கு அவளோட என்ன ப்ராப்ளம்னு தெரியும்ல? அவ அங்கலாம் போக்கூடாதுன்னு தெரியும்ல? அப்டின்னோனே, போக்கூடாதா? என்ன விஜய் ஏன் இப்படி சொல்றாரு? அப்டின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. விஜய் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னோனே, உடனே வந்து யமுனாவ பார்த்துட்டு, சரி சரின்னு சொல்லிட்டு சுயநினைவுக்கு வராரு நம்ம விஜய். உடனே வந்து சரி இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க விஜய்? அப்படின்னோனே, நான் உடனே கிளம்புறேன் கொடைக்கானலுக்கு. என்ன விஜய் சொல்றீங்க? கொடைக்கானலுக்கா? அங்கே போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இதுக்கு தான் காவேரி பயந்தா. அவங்க அம்மா வேற அங்கே இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாம் விஜய் அப்படின்னோனே, இப்போ என்ன நான் கொடைக்கானலுக்கு போகக்கூடாது அவ்வளோதானே? இந்த பிரச்சனையை எப்படி எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் நல்லாவே தெரியும். அந்த காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். அந்த பசுபதியும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். பிடிச்சிட்டு போங்க விஜய் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் கிளம்பணும் தப்பாக நினச்சிக்காத யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க யமுனா. இவர் எதுக்கு வந்தார்? என்ன தெரிஞ்சுட்டு போனார்? ஒன்றும் புரியலையே. காவேரி ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிவின் கிட்ட. நிவின் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச அவனுக்கு என்ன, காவேரி ஏன் வந்து ஊருக்கு போகக்கூடாதுன்னு விஜய் சொன்னார் அப்படின்னோன்னா, ஐயோ இவ எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? இவ கேட்டால் போதுமே ஊருக்கே பற்ற வச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், என்கிட்ட கேட்டால் என்ன தெரியும் அப்படின்னோடனே, எதையும் மறைக்கிறாரு, என்ன மறைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யமுனா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம காவேரியோட அம்மா, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், என் வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன், எனக்கு எங்கள் வீடு வேணும், கண்டிப்பாக வேணும், இவன் என்ன சொன்னாலும் சரி நான் இங்கேருந்து வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அம்மா இல்லைம்மா சொன்னால் கேளுமா, இவனை வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. என்ன நடந்தாலும் நம்ம வீட்டை மட்டும் விட்டு கொடுத்துட்டு என்னால் வர முடியாதுடி, இது அப்பா கட்டின வீடுடி, அவர் மனசு ஃபுல்லாக இங்கே தாண்டி இருக்கும். ஆமாம் என் புள்ள மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும், இந்த வீட்டை விட்டு நானும் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாட்டியை அடம் பிடிக்கிறாங்க. எல்லாரும் இப்படி பண்ணுறதால காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. பசுபதி வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன அவங்களாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சார் அவங்க இங்கே தான் சார் இருக்கான். அப்படியா? அவங்க போகிற மாதிரி தெரியலையே, எப்படியும் போக மாட்டாங்க போல் இருக்கு, ஒரு நாள் டைம் கொடுத்தேன் அது கூட தேவையில்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வெளியே எடுங்க, அவங்க போர்டெல்லாம் உடச்சி போடுங்க அப்படின்னு எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக கதறி அழறாங்க. தாங்கிக்கவே முடியல. நம்ம வந்து சாரதாவடையும் அவங்க வந்து மாமியாராலையும் இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த டைமில் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு காவேரியோட குடும்பம் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. போலீஸ் நம்மளை போக சொல்ல தான் வந்திருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த ரவுடிஸ் கிட்டலாம் பார்த்து அவங்க பொருளை எல்லாத்தையும் உள்ளே வைங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படி ஆமாம் எல்லாத்தையும் உள்ளே வைங்க, அவங்களோட வீட்டு சாவி எடுத்து அவங்க கையில் கொடுங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க காவேரியோட குடும்பம் எல்லாருமே. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் அந்த பசுபதி கிட்ட, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அந்த இதுக்கப்புறம் பசுபதி தொல்லை பண்ண மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அப்போது உண்மை தெரிஞ்சிச்சா சார் உங்களுக்கு? எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்தாங்க உங்கள் பத்திரம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கினோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. சார் அப்படின்னோன்னா, இது உங்கள் வீட்டுக்கார் போட்ட சைன் பத்திரம் தானே, சைன் போட்ட பத்திரம் தானே, இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கின வந்து காவேரி அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு ஒன்றும் புரியாமல் காவேரி அதுக்கப்புறமா குமரன் எல்லாம் குழம்பி போகிறாங்க. அதான் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிச்சில்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, டேய் மரியாதை எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்றாங்க. சார் அது வந்து உங்கள் சாருக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்குங்க அப்படின்னோடனே, அப்படியாங்க சரிங்க நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படி சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் வந்து ஃபோன் போட்டு கேட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, எப்படி இப்படி நடக்க முடியும், எப்படி அந்த பசுபதி ஒத்துக்கினா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரியோட குடும்பம் எல்லாருமே. எப்படியோ அந்த போலீஸ் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க, இல்லைனா நம்ம வீடு நம்மளுக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி முதல்ல வீட்டுக்கு உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அங்கே சாமான்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இருந்த இடத்துலேருந்து விஜய் வந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டானே, பணத்தை கொடுத்து எப்படியும் அவங்க வீட்டை வந்து அவன் மீட்டு கொடுத்துட்டானே, அந்த போலீஸ் வேற என்னை மிரட்டிட்டு போகிறாங்க, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு இங்கே பசுபதி.